பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தெய்வ வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எல்லா பிள்ளைங்களும் ஏசப்பா கிட்ட அன்பு கூறுகிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. கர்த்தர் உங்களையும் ஏதோ ஒரு தீர்மானத்துக்காக ஏசப்பா உங்களை அழைச்சிருக்கலாம். உங்களை குறித்த ஒரு திட்டத்தை ஏசப்பா நிறைவேற்றலாம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் பல சோதனைகளும் பல கஷ்டங்களும் வந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, என்னிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையும் பாருங்கள். ஏசப்பா யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த தரிசனத்தை கண்டு அவங்க சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? பொறாமை கொள்கிறாங்க. அது நிமித்தம் யோசேப்பு ஒரு தேசத்தில் ஒரு அடிமையாக விற்கப்படுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கடந்து வந்த பாதைகள் ஒரே துன்பங்கள் தான். ஆனால் ஏசப்பா ஒரு தரிசனம் கொடுத்துருக்காங்க. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்கணும். ஆனால் அந்த தரிசனம் நிறைவேறுகிறதற்கு அவங்க பல பாடுகளை அவங்க சகித்து கொண்டாங்க. போத்திபார் மனைவி அவங்கள பாவத்துக்கு இழுக்கும்போது கூட யோசிப்பு என்ன பண்ணுறாங்க? பாவத்தை விட்டு விலகி ஓடுறாங்க. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம குறித்து ஒரு தரிசனத்தையோ திட்டத்தையோ வைத்திருக்கும் போது பிசாசானவன் என்ன பண்ணுவான்? நம்மளை பல பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் பிடிச்சு இழுக்கும்போது நம்ம பாவத்துக்கு விலகி ஓடணும். யோசேப்பு எப்படி பாவத்துக்கு விலகி ஓடினாங்களோ அதே போல நாமளும் என்ன பண்ணணும்னா பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும். அப்படி இருக்கும்போது யோசேப்பு என்ன பண்றாங்க? அந்த இடத்துல கர்த்தருக்கு பயந்து இருந்ததுனால கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தாங்க. அதே போல நம்மளோடு கூட யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறாங்க. அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு அந்த எகிப்து தேசத்துல ஒரு அதிபதியா ஆகுறாங்க. அவங்க சகோதரர்கள் எல்லாம் ஒரு பஞ்ச காலங்கள்ல அங்க போகும்போது ஏசப்பா கர்த்தர் அந்த இடத்துல யோசேப்பை என்ன பண்றாங்க? ஒரு பெரிய அதிபதியா வச்சிருக்கிறாங்க. ஆதியாகமம் 50வது அதிகாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சகோதரர்களை பார்த்ததும் சொல்றாங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று. அப்போ அவங்க சகோதரர்கள்லாம் அவங்களுக்கு தீமை பண்ணா கூட அந்த தீமை என்னதாகுது? நன்மையா மாறுது. அதுதான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நம்ம எல்லாமே என்னது நடக்கும்? நமக்கு ஒருவேளை தீமையாவே வரட்டும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, உறவுகள், இல்லை வேலை பார்க்குற இடமாக இருக்கலாம், படிக்கிற இடமாக இருக்கலாம், நமக்கு ஒரு வேளை நமக்கு தீமையை நினைத்தாலும் கர்த்தர் அந்த தீமையை அவர் என்ன பண்ணுவார்? நன்மையாக முடிய பண்ணுவார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கென்று நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.